யாதனை ஆடிக்குள் ஆடி 3 நாளிகைக்குள் அறிந்தவர் அறிந்திடுங்கோ எங்கள் ஐயா எலோடி போகும் முன்னே. தெரிந்தவர் தெரிந்திடுங்கோ எங்கள் ஐயா திரைகடல் ஓடு முன்னே ஐயா. தெரிந்தவர் தெரிந்திடுங்கோ எங்கள் ஐயா திரைகடல் ஓடு முன்னே ஐயா. தெரிந்தவர் தெரிந்திடுங்கோ. இந்த உலகத்தில் ஒரு குருடனுக்கும் அவனுடைய நிலையை பற்றி தெரிந்திருக்கும், ஒரு செவிடனுக்கும் அவனுடைய நிலையை பற்றி தெரிந்திருக்கும். இப்படி எந்த கூன்குருடு இருந்தாலும் அவன் நிலையை பற்றி தெரிந்து அவனும் ஒரு இல்லற வாழ்வில் ஏற்பட்டு அவனுக்கும் 2 குழந்தைகள் பிறந்திருக்கும். இப்படி அனைத்து உயிரினங்களும் தன் நிலையை அறிந்திருக்கும். அந்த நிலையையெல்லாம் அவர்கள் அறிய விடாமல் உனக்கு உன்னதமான வாழ்க்கையை தருகிறேன், நீங்கள் பாவிகள், உங்களை ரட்சிக்க இவர் வந்தார். முன்பெல்லாம் பாவிகளுக்கு ஒருவனுக்கு நோய் வந்து விட்டால் அவன் பாவம் செய்து விட்டான் என்று சொல்வார்கள். அம்மை போட்டு விட்டது, அவனுக்கு நீரிழிவு நோய் வந்து விட்டது, அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டா, நிறைய பாவம் செஞ்சிட்டாம்மா. ஆனால் இப்போ கோயிலில் மணி அடிக்கிற பூசாரி முதல் ஜெபம் செய்கிற பாதிரியார் வரை காலில் சுகர் கெட்டு போட்டு அலைதாங்க. அதேமாதிரி ஓதுவார் முதல் முஸ்லீம்களாக இருந்தாலும் பௌத்தர்களாக உலகம் முழுக்க எந்த தொழில் செய்தாலும் அவர்கள் நோயாளிகள். இப்போ யார் பாவி யார் புண்ணியம் செஞ்சவனு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு இந்த உலகத்தை மதிநுட்ப மயக்கத்தில் கிடைக்கிறார்கள். அதே போலதான் சிறுவர்களுக்கு நோய் வருகிறது, பிறந்த குழந்தைகளுக்கு நோய் வரும் மாதிரி ஆக்கிவிட்டான். ஏனென்றால் அப்படிப்பட்ட நிறுவம் இயக்கங்களை உருவாக்கி, மருத்துவ இயக்கங்கள் முதல் மத இயக்கங்கள் வரை, சாதி இயக்கம் முதல் அனைத்தும் ஒரே பண ஆசைக்கு அடிமைப்பட்டு மக்களை அடிமைப்படுத்தி கொண்டு அந்த நிலைக்கே பின்னால் தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வளருவதற்காக இவர்களுக்கு ஒரு கருத்து சொன்னால் கூட அவர்களும் மேடை பேச்சை தான் நம்புகிறார்கள். நேருக்கு நேர் கருத்து சொல் அவன் மண்டையில் ஏறாது. அந்த நிலைதான் இப்போது உருவாகியிருக்கிறது. அதற்கு தான் சொல்கிறார், தெரிந்தவர் தெரிந்திடுங்கோ ஐயா திரைகடல் ஓடும் முன்னே. இந்த கடலினுடைய அலை திரும்ப திரும்ப வந்து கொண்டே தான் இருக்கும். அதனுடைய தன்மை உன்னுடைய உடல் வாழ்க்கைக்கும் பொருந்தும், உன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கும் பொருந்தும். அனைத்தையும் நீதான் சமாளிக்க வேண்டுமே தவிர எவன் ஒருவன் உனக்காக இயற்கைக்காக நான் சுத்தம் செய்கிறேன் என்று செயல்பட்டாலும் கூட அது நடக்காது. அதை உன்னை மதிமயக்கி உன் உழைப்பை பாதியை சுரண்டுவதுதான் இயற்கையை சுத்தம் செய்கிறேன், அதற்காக நாங்கள் சத்தியபிரமாணம் செய்கிறோம் என்றெல்லாம் கன்னிமார்கள், நாங்கள் கன்னியாஸ்திரிகள் என்றெல்லாம் போலியாக உங்களுக்காக நடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். உங்கள் வாழ்க்கையில் திரைகடல் அலையைப் போல் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருப்பார்கள். அவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்பதுதான் ஐயாவுடைய வாக்கு. ஐயா உண்டு. அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.